என்னுடைய தோழிகளுக்கெல்லாம் சொல், கடைசி ஒருவேளை நான் இறந்து போனால் சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதை இறக்கிறாள், வணங்கினாள் என்று சொல். 3 மாமியாருக்கு என் வணக்கத்தை சொல்லு. நம்மளா இருந்தா என்ன சொல்லிடுவான்? கைகேயியை தவிர மற்ற 2 பேருக்கு வணக்கத்தை சொல்லு. அதான் நமக்கும் சீதைக்கு உண்டான வித்தியாசம். சீதை இறக்கின்றாள் என்று சிறக்கும் மாமியர் 3 பேருக்கும் வணக்கத்தை சொல். இளையவன் பால் சொல், அவன்தான் என்னை காப்பாற்ற வேண்டும், லக்ஷ்மண பெருமாள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல். வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாத்துவாய். ராமன்ட்ட ஒன்ன சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணி என்ன கூட்டிக்கிட்டு வந்த பொழுது ஒன்ன தவிர இருமாதரை சிந்தையால கூட தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரே, அதை ஞாபகப்படுத்து. அது யாரு? இருமாதரை. மறுமாதரா இருமாதரா? இருமாதர். பெருமாளுக்கு அங்கே 3 மனைவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அழகர் கோவில்ல போய் பாருங்க, திருக்கல்யாணத்தன்னைக்கு 3 மனைவி. இப்ப ராமன் என்ன சொன்னான் கல்யாணத்தன்னைக்கு? நீ ஸ்ரீதேவி, மகாலட்சுமி, சீதையா வந்திருக்க. இந்த பிறவியிலே அந்த 2 பேரை கூட நான் நினைக்க மாட்டேன். இந்த 2 பேரை? பூதேவி, நீலாதேவி. இந்த இப்பிறவிக்கு இருமாதரை, மறுமாதரை இல்லை, இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாத்துவாயின். என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல். நீ அயோத்திக்கு போ, அவருக்கு பட்டாபிஷேகம் செய். அடுத்த பிறவியிலேயாவது ராமனை நான் மீண்டும் நிம்மதியாக கணவனாக அடைந்து வாழ வேண்டும் என்று எனக்காக ஆஞ்சநேயா நீ பிரார்த்தனை செய். ஆஞ்சநேய என்ன தெரியுமா சொன்னான்? தாயே, நீ இறந்து விட்டால் ராமன் வீரம் விளங்காது, அரக்கர் அழிவார்கள், அரக்கிய தாலி மலையாய் கிடக்கும், குரங்குகள் மகிழும், உன்னை நோக்கிய அரக்கன் கண்களை காக்கை வந்து கொத்தும். நான் போய் சொல்ல வேண்டும், அதற்குத்தான் நேரம் வேண்டும். அதன் பின் ராமன் வந்து விடுவான், என்னுடைய தோளில் ராமன் வருவான், அங்கதன் தோளில் லக்ஷ்மணன் வருவான். 1 மாதத்திற்குள் நீ மீட்கப்படுவாய். அப்படி மீட்கப்படாவிட்டால் அவன் ராவணன், இவன் ராமன். புரியுதா? அவன் ராவணன், ராமன் தான் ராவணன், இந்த ராவணன் தான் ராமன். எவ்வளவு அழுத்தம்! ஒரு கும்பிடு போட்டான், புறப்பட போறான். சீதை என்ன தெரியுமா சொல்ற? அப்போ உனக்கு நான் ஒரு அடையாளம் சொல்றேன், அவர்கிட்ட போய் சொல்லு. நான் சீதைன்னு அவருக்கு தெரியணும் இல்ல, சீதை தான் சொன்னான்னு தெரியணும் இல்ல. அது எனக்கும் அவருக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சில ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடாது. கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட ரகசியங்கள் 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும். இப்ப என்ன சொல்ற தெரியுமா? என் கிளிக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என் அன்னை கைகேயியின் பெயரை வையினார். எங்க போயிட்டான் பாருங்க ராமன், கைகேயி பெயரை வை அப்படின்னு சொன்னார். இது எங்க 2 பேருக்கும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இந்த சூடாமணியை அடையாளமாக கொடு. கும்பிட்டான், யோசிக்கிறான், போயிருவோமா வேண்டாம், இந்த ராவணனை ஒரு பார்வை பார்த்துட்டு போக என்ன செய்யலாம்? அசோகவனத்தை அழிக்க ஆரம்பிச்சான். அசோகவன ராவணனுடைய உயிர் அழிக்க ஆரம்பிச்சான். அங்கிருந்து கிங்கரர்கள் வந்தார்கள், வதம் பண்ணிவிட்டான். சம்புமாலின்னு வருத்தன், அவனையும் வதம் பண்ணியாச்சு. 5 சேனாபதிகள் இருந்தடன் தெரியலே. கடைசி அக்ககுமாரன், ராவணன் புள்ள இந்திரஜித்தனுக்கு தம்பி அக்ககுமாரன் வந்தான். ஒரே தேயா அவனையும் தேய்ச்சு விட்டான். இன்னும் ஒத்த குரங்கு இவ்வளவு பேரு சாப்பிட்டு பிடிச்சு கடைசி இந்திரஜித்தனே வந்தான். இந்திரஜித்தன் யாரு தெரியுமா? வில்லாளரை எண்ணில் விரலுக்கு முன் நிற்கும் வீரன். இந்திரஜித்தன் வந்தான், பிரம்மாஸ்திரத்தை விட்டான், கட்டுப்பட்டார். பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேணும்னு கட்டாயம் இல்லை. ஆஞ்சநேய சுவாமியை எந்த தேவ அஸ்திரங்களும் கட்டாது, வேணும்னே கட்டுப்பட்டார். பிரம்மாஸ்திரத்தின கட்டி ஆஞ்சநேய சாமியை இழுத்துக்கிட்டு இந்திரஜித்தன் ஊருக்குள்ள போறான். எல்லாரும் பாக்குறாங்க, இவ்வளவு பேரை கொலை பண்ணன ஒத்த குரங்கு இதுதானா? நேர கூட்டிக்கிட்டு போயாச்சு. ராவணன் சபை, ராவணன் மேல உட்கார்ந்து இருக்கிறான். நீ யார்? மகாவிஷ்ணுவா, சிவபெருமானா, பிரம்மாவா? ஒரு வார்த்தை நீ சொல்லிய அனைவரும் அல்லன், சொன்ன புல்லிய வலியினோர் ஏவல் பூண்டிலேன். நீ சொன்ன ஆளெல்லாம் இல்ல, நான் அவங்கள்ட்ட வேலை பார்க்கிற அளவுக்கு சாதாரணமான ஆள் இல்லை. நான்
வில்லி ராமதூதன். யார் அந்த வில்லி? யார் அந்த ராமன்? யார் ராமன் தெரியுமா? மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். ராவணனுக்கு உபதேசம் பண்றார் ஆஞ்சநேய சுவாமி. அவனுக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, நடு கிடையாது, காலம் கிடையாது, கணக்கு கிடையாது. எல்லாவற்றுக்கும் அவன் காரணன். யாரு? சிவபெருமான் சூலத்தை வச்சுட்டாராம், பிரம்மா சங்க வச்சுட்டாராம், திருமால் சக்கரத்தை வச்சுட்டாராம். எல்லாத்தையும் அங்கேருந்து புறப்பட்டாங்களாம். பிரம்மா கரகத்தை வச்சாருன்னு சொல்ற பழக்கம். கரகத்தை வச்சாச்சு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களாம். ஆளிலைய விட்டு, தாமரைய விட்டு, கைலாசத்தை விட்டு, கையில வில்ல தூக்கிக்கிட்டு அயோத்திக்கு வந்தாச்சு. அருமையான இடம். ராமன் = விஷ்ணு அப்படிங்கிறது தப்பு. ராமன் 3க்கும் மேலான மூர்த்தி. திருவாசகத்தில் சொல்லுவார்ல, தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழுதுகள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன். 3 பேருக்கும் மேலே, மும்மூர்த்திகளுக்கும் மேலே 3 கவடாய் முளைத்தெழுந்த மூலமோ. எல்லாத்துக்கும் மேலே அவன் அனுப்பினான். பிறந்தனன் தன் பொற்பாதம் ஏத்துவார் பிறப்பறுப்பான். நீ குரங்கு சுக்ரீவனுடைய ஆளுங்கிற அந்த வாலி நல்லா இருக்கானா? யாரு? ராவணன் கேட்கிறான். வாலியா? வாலும் போச்சு, அவனும் போயிட்டான். அண்ணனை கொன்ற ராமனோடு சுக்ரீவன் உறவாடலாமா? அந்த சுக்ரீவன் எனக்கு என்ன சொல்லிவிட்டான்? காமத்தால் இறந்தவர் பலர். சீதையை விடு, தேவியை விடுக, அன்றேல் ஆவியை விடுக. ஒரு பாரு. ஆமா, இங்க வந்த நீ ஏன் அசோகவனத்தை அடிச்சே? ஒரு பதில் சொன்னான்ல. ராவணனுக்கு கோபம் பொங்கிருச்சு. உன்னை காட்டுறதுக்கு ஆள் இல்ல, அதனால அடிச்சேன். காட்டுவார் இன்மையின் கடிகாவினை வீட்டினேன். உங்களுக்கு புரியல இல்ல? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பையன் கல்லூரிக்கு போனான். பிரின்சிபல் முதல்வரை பார்க்கணும். கீழே இருக்கிற பையன் வழக்கம் போல விட மாட்டேன். இந்த பையன் யோசிச்சான், எப்படியாவது பிரின்சிபலை பார்க்கணும். ஒரு கல்லை எடுத்தேன், கண்ணாடியில் அடிச்சேன். பிடிச்சு கொண்டே பிரின்சிபல்கிட்ட விட்டாங்க. ஏன்டா கண்ணாடியை உடைச்ச? உங்களை காட்டுறதுக்கு ஆள் இல்லை, அதனால கண்ணாடியை உடைச்சேன். பிரின்சிபலுக்கு கோபம் வருமா வராதா? காட்டுவார் இன்மையின் கடிகாவினை வீட்டினேன். உங்ககிட்ட கொண்டாந்து காட்டுறதுக்கு ஆள் கிடையாது, அதனாலே நான் இதை உடைத்தேன். வந்தது கோபம். கொல்றா இவன். என்ன? விபீஷணன் எந்திரிச்சான். தூதனை கொல்லக்கூடாது, அண்ணா விட்டு விடுங்கள். வால்ல நெருப்ப கொட்டி நெருப்ப வச்சு விரட்டு. குரங்குக்கு வால் தான் முக்கியம். இலங்கைக்கு பக்கத்தில் இவனுக்கு வாளு. இந்த வாளு நீண்டுகிட்டே போகுது. எல்லா துணியையும் போட்டு சுத்தனாங்க. அதுக்கு மேல கயிறு, எல்லா கைத்தையும் போட்டாச்சு. அரக்கியர் தாலி கயிறு தவிர. நீண்டுகிட்டு போகுது வாளு. வச்சான், நெருப்ப வச்சாங்களாம். எடுத்தான். அப்படியே பூரா இலங்கை பூரா நெருப்ப வச்சுட்டான். ஐயோ, சீதை இருக்காளே அசோகவனா, என்ன ஆச்சோ? தவறு பண்ணிட்டனே, தெரியாம நெருப்ப வச்சுட்டனே. ஓடி வந்து பார்த்தா அசோகவனம் நல்லாரு. சீதாதேவி மனசுக்குள்ள நினைக்கிறா, அக்னி பகவானே, இந்த ஆஞ்சநேயனை சுடாதே. அதான் கற்புத்தின். மேலே இருந்து பார்க்கிறான். அவ இங்க இருந்து பார்க்கிறான். பார்த்த ஜானகி பாரா, வேர்த்தெறி மேனி குளிந்தான். வார்த்தையன் வந்தன என்ன, போர்த்தொழில் மாறுதி போனான். உடம்பு குழுகுழுன்னு ஆச்சு. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. சீதைய பார்த்தான், புறப்பட்டான். ஒரே பாய்ச்சல். அங்க போய் மகேந்திர மலையில குதிச்சான். எல்லாரும் பார்க்கறாங்க. இவன் உடம்புல யுத்தம் பண்ணதுனால காயம் இருக்கு, வால்ல நெருப்பு இருக்கு. அதை ஒன்னும் சொல்லல. சீதை இருக்கிறாள்னு அதை மட்டும் சொன்னான். எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். புறப்பட்டார்கள். மிக வேகமாக வந்தார்கள். இங்க ராமன் காத்து கிடக்கிறான். தெற்கு நோக்கி போனவர்கள் வர வேண்டும், மற்ற திக்குக்கு போனவர்கள் வந்து விட்டார்கள். தெற்கில தான் தூக்கிவிட்டு போனா. தெற்கேந்து வரக்கூடிய பதிலில் தான் உயிர் இருக்கிறது. அங்கிருந்து ஆஞ்சநேய சாமி வந்துட்டார். இதான் தெற்குன்னு வச்சுங்க. இப்படித்தான் ராமன் உட்கார்ந்தான்னு வச்சுங்க. வந்த ஆஞ்சநேய சுவாமி வேகமா வந்தார். ஒரு திரும்பினார். ராமன் பக்கம் முதுக காமிச்சார். ராமன் பக்கம் காலை நீட்டினார். தெற்கு நோக்கி விழுந்து கும்பிட்டார். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். அதுதான் குறிப்பு. எப்போ ராமன் பக்கம் காலை நீட்டி தெற்கில கும்பிட்டானோ, தெற்கிலே யாரோ கும்பிடத்தக்கவராய் இருக்கிறார்கள். ராமன் பக்கம் காலை நீட்டினதுனாலே
அவர் ராமனை விட பெரியாளாய் இருக்கிறார். சீதையை பார்த்துட்டான். சீதை கும்பிடத்தக்கவளாய் இருக்கிறாள். அவ பாட்டுக்கு மிஸ்ஸஸ் ராவணன் ஆகியிருந்த கும்பிடுவானா? அடையாளம் பார்த்த மாத்திரத்திலே நிம்மதியா போச்சு. கண்டனதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். இப்பதான் சொல்றான், கண்டனன் கற்பினு கணியை கண்களால். கம்பன் எழுத்தை எண்ணி போடுவான். தேவையில்லாத வார்த்தை இருக்காது. ஏன் கண்களால்னா, எங்க கண்டான்னா பத்தாதா? கண்ணால் கண்டான்னு சொல்லணுமா? பின்ன என்ன மூக்காலையா பார்ப்பாங்க? கண்ணால தானே பார்ப்பான். அந்த காலத்துல ஒரு பட்டி மண்டபம், ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். நான் அவர் பேரெல்லாம் சொல்லலை. இந்தியாக்காரனும் ரஷ்யாக்காரனும் அமெரிக்காக்காரனும் சந்தித்தார்கள். அப்போ ரஷ்யாவெல்லாம் பலமா இருந்த காலம், இந்தியா சாதாரணமா இருந்த காலம். இன்னைக்கு மாதிரி உலகத்திலே புகழ்பெற்ற இந்தியாவாக அப்போ இல்லை. மறக்காதீங்க. இன்னைக்கு எந்த நாட்டுக்கு போங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, லண்டனுக்கு போனாலும் சரி, லண்டனில் யாரை அவர்கள் ஆட்சி செய்தார்களோ அவர் இப்பொழுது அவர்களை ஆட்சி செய்கிறார். இதெல்லாம் பெரிய பெருமை. பாரத நாடு வாழ்க, பாரத் மாதா கி ஜெய். ஒரு ரஷ்யன், ஒரு அமெரிக்கன், ஒரு இந்தியன். நம்மால அமெரிக்காக்காரனை பார்த்து கேட்டான், நீங்க என்ன சாதித்தீர்கள்? அவர், நாங்க ஆகாசத்தை தொட்டு விட்டோம். எப்படி ஆகாசத்தை தொட்டீங்க? ஆகாசம் போய்கிட்டே இல்லை இருக்கோம். அட தொட்டோம்னா தொடல, ஒரு அரை இன்ச்சு கீழே போயிட்டு வந்துட்டான். போ சரி. இந்த பக்கம் திரும்புறாங்க ரஷ்யாக்காரரை, நீங்க என்ன சாதித்தீர்கள்? கீழே போய் பூமியை தொட்டு விட்டோம், கடலுக்குள்ள நீர்மூழ்கி முட்டி மோதி உடைஞ்சு போயிருமே. அட தொட்டோம்னா தொடல, ஒரு அரை இன்ச்சு மேலே போயிட்டு வந்துட்டான். விடு. இவர் ரெண்டு பேரும் நம்மால பிடிச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? நம்மால தான் வாயில வீரன் இல்ல, வாய் சொல்லில் வீரரடி. என்ன தெரியுமா சொன்னா, நாங்க மூக்குனாலேயே சாப்பிடுவோம். மூக்குனால சாப்பிடுவீங்களா? ஏண்டா உங்க ஊர்ல வாயில சாப்பிடுறதுக்கு சோத்த காணோம், மூக்குல எங்க சாப்பிட்டு காட்டு. என்னடா? ஆமா, அவரு வானத்துக்கு அரை இன்ச்சு கீழே போனாரு, இவரு பூமிக்கு அரை இன்ச்சு மேலே போனாரு, நான் மூக்குக்கு அரை இன்ச்சு கீழே சாப்பிட்டேன், அவ்வளவுதானே. இந்த கதையை அந்த காலத்துல சொல்றது. எதுக்கு சொல்ல வந்தேன்? கண்டனப்பினு கணியை போதுமில்ல, ஏன் கண்களாலுங்கிறான். அங்கதான் கம்பன் நிக்கிறான். ராமா, நான் சீதையை தேட போன பொழுது நீ அடையாளம் எல்லாம் சொன்னேன். அவ கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், நான் எல்லாத்தையும் வச்சு என் மனசுக்குள்ள ஒரு பெண்ணை உருவமாக்கிக்கிட்டேன். இவன் பிரம்மச்சாரி, மறக்காதீங்க. அதே மாதிரி இருப்பாளான்னு போய் பார்த்தா சீதை அப்படி இல்லை. எங்க 10 மாசம் சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, அப்படியேவா இருப்பா? அனங்கவேல் செய்த ஓவியம் புகையுண்டது மாதிரி இருந்தா. எனக்கு சந்தேகமா போச்சு. பக்கத்துல போனேன், அவ கண்ணை பார்த்தேன், கண்ணுக்குள்ள ஒன்ன பார்த்தேன், கண்டுபிடிச்சு விட்டேன். கணவன்னு பேரு. ஏமா, ஏன் கணவன்னு பேர்? கண்ணவன். மனைவிக்கு கண் யாரு? கண்ணாடி இல்ல, கணவன், கண்ணவன். அவள் கண்களுக்குள்ள ஒன்ன பார்த்தேன். கடவுள் எங்கே இருக்காரு? கண்ணுக்குள்ள இருக்காரு. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பால் செம்பன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. காலத்தில் இருக்கிற பெருமான், கைலாசத்தில் இருக்கிற பெருமான் என் கண்ணுக்குள்ள இருக்கிறான். சந்தோஷம். முக்கியமான செய்தி. ஆமா, நீ கொடுத்த மோதிரத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டா. வச்ச உடனே கண்ணீரால அதை குளிப்பாட்டினா. திரும்புறார். இதுவரைக்கு மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பல தான் இருந்தா, சரஸ்வதி பிரம்மாவுடைய நாக்கில தான் இருந்தா, மீனாட்சி சொக்கலிங்க பெருமானுடைய இடது பாகத்துல தான் இருந்தா. சீதை பிறந்த உடனே எல்லாரும் அவங்க கணவர் தலையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. புகழ் யாருக்கு? சீதைக்கு. அது சீதாயணம், ராமாயணம், ராமாயணம். என் பெருந்தெய்வம் ஐயா ராமா, நீ எனக்கு தெய்வம், அவள் என் பெருந்தெய்வம். இற்பிறப்பு விற்பெருந்தடந்தோள் வீரர் வீங்கு நீர் இலங்கை மண்ணில் கற்பென் எப்படி நற்பெருந்தவத்தளாய நங்கையை கண்டே நல்லேன். இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இல்பிறப்பு
கற்பெல்லாம் சேர்ந்தது, நான் என்ன சீதையவா பார்த்தேன், இதையெல்லாம் பார்த்தேன். ராமனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ ஆஞ்சநேய சுவாமி ராமன் கிட்ட ஒன்னு முக்கியமா சொல்றார். என் குலத்தை எனக்கு ஆக்கினாள், உன் குலத்தை புகழுக்கு ஆக்கினாள், ராவணனுடைய குலத்தை கூற்றுக்கு ஆக்கினாள், என் குலம் எனக்கு தந்தாள், என் நினை செய்வதும் என் குலம் எனக்கு தந்தாள். புரியுதா? எந்த குரங்க பார்த்தாலும் என்ன சொல்றான் ஆஞ்சநேய சுவாமி, என் குலத்தை எனக்கு தந்தாள். நான் ஒரு நிகழ்ச்சி அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு முறை காசிக்கு போயிருந்தோம் 1999. எங்களோட ஒருத்தர் வந்தார். இப்ப அவர் இல்லை, ரொம்ப நல்லவர். 2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்தார். எங்க? நாகப்பட்டினம் ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடை. வடக்கு எந்த சித்திர வீதி? மேல சித்திர வீதி, சரிதானா? வாங்கிட்டு வந்தார். எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்தார். கொடுக்கல, உள்ளே வச்சிருக்கார். காசியில வந்தோம், 4 நாள் ஆச்சு, பத்திரமா இருக்கு. அயோத்திக்கு போயிட்டோம். அயோத்தியில நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய சத்திரம், வெளியில திண்ணை, எல்லாரும் உள்ள படுக்க வச்சுட்டு நாங்கள்லாம் ஒரு 4-5 பேர் திண்ணையில படுத்து கிடக்கிறோம். இவர் என் பக்கத்துல உட்கார்ந்து படுத்து கிடக்கிறாரு. தலைமாட்டுல பொழுது பெரிய பெட்டி, கீழே அவர் பூஜை பெட்டி, அதுக்கு மேல வீட்டுக்காரம்மாவுடைய சேலை, அதுக்கு மேல அல்வா, அதுக்கு மேல இவர் டிரெஸ், அதுக்கு மேல புஸ்தகம் அழகா கட்டி வச்சிருக்கார். நானும் வரும் பக்கத்துல படுத்து தூங்குறோம். ராத்திரி 1 மணி. தலைமாட்டில் என்னமோ சத்தம் கேட்குது. முழிச்சு பார்க்கிறேன், உயரமான குரங்கு, சரியான குரங்கு, ஒன்னொன்னா எடுத்து போடுது. அல்வாவை எடுத்தது, தூக்கிட்டு போய் மேல உட்கார்ந்து சாப்பிடு. இவர் முழிச்சு பார்க்கிறாரு. என்ன இப்பத்தான் தோணுது. ஒருத்தன் அழகா சொன்னா, அயோத்திக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு அல்வா கொடுத்தாலும் நீதாயா. இன்னைக்கு அதை மறக்க முடியாது. எத்தனையோ முறை இதை சொல்லிட்டேன், இன்னைக்கும் மறக்க முடியாது. என் குலம் எனக்கு தந்தாய், என் நினை செய்வதெம்மோய். எல்லாரும் புறப்பட்டார்கள். இங்கே இருந்து நடந்தார்கள், நேர கடற்கரைக்கு போய்விட்டார்கள். எந்த இடம்? தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் எந்த இடத்திலே அணை கட்டப்பட்டதோ அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள். ராத்திரி பகலாக நடந்தார்கள். நடந்து 12 நாள் அங்கே போய் சேர்ந்து விட்டார்கள். அதோட சுந்தரகாண்டம் முடியுது.